நாம் இன்னைக்கு செய்யணும்னா கூட 10 பேர் போனாதான் ஐயா சொன்ன மாதிரியா 10 பேர் இருந்தாதான் வேலை நடக்குங்க. மேல ஆட்சியாளர் வரைக்கும் நாம 10 பேர் போனாதான் வேலை நடக்குங்க, இல்லைன்னா நடக்கவே நடக்காதுங்க. அதுதான் மாணிக்க வாசகர் சொல்றாரு, புல்லாய் பூளாய் புழுவாய் மரமாய் எல்லாம். அதே மாதிரியா நாம எவ்வளவு பிறவி இருந்தாலும் அது மேல எவ்வளவு அடியார்களுடைய கூட்டம் இருந்தாங்களோ அதே மாதிரியா அடியார்களுடைய திருக்கூட்டம் தானே இருக்க வேண்டுமே தவிர சிதம்பரத்திலே நடராஜ சபையிலே நம்மளுடைய பொற்காலமான பொற்கிண்ணத்திலே விளைகின்ற நாதஸ்வர வித்வான்கள் எப்படி வாசிக்கின்றார்களோ அதுபோல அந்த சிதம்பரத்தில் எப்படி உமாபதி சிவம் டெய்லி தினமும் பூஜை செய்வார்கள். எதிரே பல்லக்கில் பூஜை செய்யறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க நடராஜா, அப்போ மரிஞான சம்பந்தர் எப்பேற்பட்ட பெரிய மகா ஞானம் விஞ்ஞானமாய் அடியார்களுடைய திருக்கூட்டம் அடியார்கள் இல்லைன்னா ஒன்றும் வேலை நடக்காது. பூசாரிகள் எவ்வளவு அருமையாக பூஜை செய்கிறார்கள் என்பது சொல்கிறேன். ஏனென்றால் பூஜை செய்வது பெருசு இல்லை, நாம் அடியார்கள் எவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கில் நாம் சிவ பூஜை செய்கிறாங்க. அந்த மரிஞான சம்பந்தர் போய் அப்புறம் அவரு கஞ்சி காசு குடிக்கிறாங்க. கஞ்சி தந்து அந்த கஞ்சியை மரிஞான சம்பந்தர் குடிக்கும்போது கீழே ஒழுகும் போது உமாபதி சிவம் குடிச்சு வருவார். ஞானம் விஞ்ஞான ஜாதி பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. ஏன்னா ஜாதி பிற உமாபதி சிவம் சிதம்பரத்தில் கொட்டாங்குடியில போயிட்டார். பெரிய சிதம்பரத்தில் திருவாதிரையில் கொடி ஏறணும், கொடி ஏற்றாங்க, ஏற்ற முடியல. அப்பதான் சொல்றேன், யார் உமாபதி சிவம் பெட்டகத்தில் உள்ளவங்க யார் நடராஜாவே சொல்றாரு. 3 பேர் தான் இருப்பான். ஆளுக்கு ஒரு கொடியை வச்சுக்கிட்டு 4 முழுக்க கத்திட்டு இருப்பான். அவனுடைய கோரிக்கை நிறைவேறதா இல்லையா? ஏன் அந்த கற்பும் கைகள் நமக்கு இல்ல? நாம இறைவனை இருக்க பிடிச்சிருக்கிறவங்க, பகவானுடைய பாதார விண்ணங்கள்ல இருக்கிறவங்க, தினம் தினம் இறைவனுக்கு தொண்டு செய்யற நலவாரியம் ஒண்ணு இருக்கு. இந்த நலவாரியத்துல 60 வயசுக்கு கீழே இருக்க எல்லாரும் பதிவு செய்யணும், அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால 60 வயசுக்கு கீழே இருக்க எல்லாரும் நலவாரியம் அப்ளை பண்ணணும். நலவாரிய விண்ணப்பித்து போல கார்டு வைக்கணும், வாங்கணும், அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணணும், விஓட்ட கையெழுத்து வாங்கணும், தாசில்தார்ட்ட கையெழுத்து வாங்கணும், டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். இது மாதிரி தான் கிடைக்கும். இல்ல நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவேன், யாராவது என்னை தட்டி கொடுப்பாருன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க முயற்சி பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்க, நம்முடைய பொறுப்பாளர்கிட்ட பேசுங்க. இன்னும் சிலர் நான் தாசில்தார்ட்ட போனேன், கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. நீங்க தனியா போகாதீங்க, கூட நம்முடைய பொறுப்பாளர்களை கூப்பிடுங்க, ஒன்றிய பொறுப்பாளர் கூப்பிடுங்க, இணை பொறுப்பாளர் கூப்பிடுங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு சேர்ந்து போங்க. நான் ஹெச்ஆர்சி இன்ஸ்பெக்டர் போனேன், இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போட்டு அனுப்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருடைய குற்றச்சாட்டு.